ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் கைஸ் உங்கள் அசோகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் GoPro வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயுமே ட்ரிப்பு போல், அட்வென்ச்சரான ட்ரிப்பு எங்கேயும் போல், அது இல்லாமல் ட்ரெக்கிங் போல். ஸோ முழுக்க நீங்கள் GoPro யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ GoPro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேட்டர் ரெண்டு சேம் தான். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கூட வந்து இப்போ ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டெல்லாம் கேப்சர் பண்ணி வைக்கிறக்கா அப்படின்னா இந்த GoPro வந்து யூஸ் பண்ணுறாங்க. GoPro வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரான்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் அதோட சர்வீஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் GoPro வாங்குறீங்க, வாங்கி ஒரு 1 இயருக்குள்ளே, அது ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாரண்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 12 மந்த்துங்க. இப்போ வர GoProக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 24 மந்த் கொடுக்குறாங்க. 12 மந்த் இல்லைனா இந்த 24 மந்த்துக்குள்ளே உங்கள் GoPro ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை அப்படியே வந்து கிளைம் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ நம்பர் எடுத்து கால் பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதுன்னு சொல்லிட்டு அமெரிக்க இங்கிலீஷ் சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த GoPro வந்து பார்த்தீங்கன்னா அதை அண்டர் வாரண்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், GoPro வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட GoPro வந்து எப்படி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து புனே போயிருந்தோம். புனேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தாங்க. வேறு லெவலில் அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அங்கே போனோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஷாட் கண்டிப்பாக எடுத்து அப்படின்னு சொல்லி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷாட் எடுக்கும்போது தான் நம்மளோட GoProக்குள்ள வந்து தண்ணி போயிடுச்சு. தண்ணி போய் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. ஆனால் என்னன்னா அது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி போட்டால் வந்து ஒர்க் ஆகாது. அது என்ன போச்சுன்னு தெரில. அது பேட்டரி போட்டால் ஒர்க் ஆகாது. பட் அதனால் நம்ம வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன். அதாவது டைரெக்டாக நம்ம வந்து பவர் கேபிள் கொடுத்தோம்னா ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ நம்ம வந்து இப்போ நம்ம வெளியே போய் விளாகிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளக்கு வந்து அந்த பவர் இருக்குங்க, அது கொடுத்துட்டே வந்து விளாகிங்லாம் பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அதாவது பார்த்தீங்கன்னா GoPro ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GoPro வெப்சைட் இருக்குங்க, அதில் போய் அந்த கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசுகிற இங்கிலீஷ் ஒன்றுமே புரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளோட GoPro வந்து வாரண்டி இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் எடுத்துக்கும். அவங்க பேசுகிற இங்கிலீஷு நம்மளுக்கு நார்மலாக பேசினே புரியாது. அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண சொல்லி வேறு என்னாச்சும் GoPro வாங்கலாம் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா GoPro வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து GoPro Hero 9 2 வருஷம் ஆச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் இருக்குது அந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடே போட்டிருப்பாங்க அந்த லக்ஸரி பர்சன் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க தான் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்னு நினைக்கிறேன் நான் இந்தியாவில், அதாவது டெல்லியில் இருக்குது. ஸோ அதில் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நான் வாங்கின GoProக்கு வந்து 1 இயர் தான் வாரண்டி. நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த கஸ்டமர் கேருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அந்த கஸ்டமர் கேர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அமெரிக்காவும் கரெக்டாக தெரில, பட் மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களோட GoProக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 1 இயர். பட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், வெளியே அந்த பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்டி போட்டிருந்தாங்க, 1+1 போட்டிருந்தாங்க. பட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் வாரண்டி வேணும்னா அந்த ஒரு வெப்சைட் மாதிரி இருந்துச்சு, அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீரியல் நம்பர் GoProலாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு கேட்கும்போது வாரண்டி முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது எடுத்து 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா அதில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு லக்ஸரி ஃபேஷன் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ப்ரௌசிங் பண்ணாவே அந்த இதெல்லாம் வந்துடும் எல்லாமே, சரிங்களா. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கஸ்டமர் கேர் இருக்குங்க. ஸோ அந்த நம்பர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பர் கால் பண்ணி கேட்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணேன். அவங்க வந்து ஒரே ஒரு நம்பர் தாங்க தந்தாங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து கால் பண்ணிலாம் பேச முடியும், ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் தான். ஸோ நம்மளோட சீரியல் நம்பரு நான் பில் காப்பி அந்த நம்ம இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது GoPro உள்ளே இருக்கும் சீரியல் நம்பரு, பில் காப்பி எங்கே வாங்கினீங்க, ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாரண்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. என்னடா அந்த வாரண்டி அங்கே கேட்டால் வாரண்டி இல்லைன்றாங்க, இங்கே கேட்டால் வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி நம்மளுக்கு GoPro வந்தால் சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன், அதாவது பில் காப்பி கொடுத்தேன், அந்த சீரியல் நம்பர்லாம் கொடுத்தேங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்னென்னா நம்ம கம்யூனிகேஷன் கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. கரெக்டாக ப்ராப்பராக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சால்வ் ஆகிடும். நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பில் காப்பியில் அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்க அதாவது வீடியோ கால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுக்கு இங்கிலீஷ் எதுவும் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், அதாவது பார்த்திங்கன்னா பேட்டரி போட்டால் ஆன் ஆக மாட்டேது, பவர் டைரெக்டாக பார்த்திங்கன்னா பவர் கொடுத்தா ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிலாம் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம சொன்னது அவங்களுக்கு புரியல. அதாவது பார்த்திங்கன்னா பேட்டரி தான் இஷ்யூன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கள் மெயில் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்கள் பேட்டரி வந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இமெயிலெலாம் பண்ணி பேசினேன், மெயில் பண்ணி பேசினேன். அதில் வந்து இன்னொரு விஷயம் தான், வாட்ஸ்அப் நம்பரே இருக்குங்க. நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் உங்களுக்கு GoPro வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வாரண்டிக்குள்ளே அந்த பீரியடுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணினாவே உங்களோட ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா 100% சால்வ் ஆயிரும். ஸோ அதை உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட GoPro வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா பேட்டரி போட்டால் வந்து ஆன் ஆகாது. டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேபிள், அதாவது பவர் கேபிள் இருக்கு இல்லையா, அது கூட தான் ஆன் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸில் அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு அங்கே கால் பண்ண தெரியுங்களா அந்த கஸ்டமர் கேருக்கு, என் நம்பிக்கையே போச்சு. ஐயோ 35,000 இன்னும் GoPro வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ₹1 கூட சம்பாதிக்கலையே, அவசரப்பட்டு வாங்கிட்டோமா அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் என்னன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த டைமில் மொபைல் எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மொபைல் வாங்குற காசு நினச்சி இதை வாங்கிட்டேன். ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. என்னடா இன்னும் யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா ₹1 கூட எடுக்கல, அதுக்குள்ளே இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம எடுக்கல. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது பண்ணித்தரேன்ட்டாங்க, வாரண்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு கேட்டேன், இப்போ அந்த மாடலுக்கு வந்து எவ்வளோ வாரண்டி அப்படின்னு. 2 இயர்ஸ்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஒன்றுமே புரியல. அதில் 1+1 இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணனால வாரண்டியா. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி Hero 9லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வச்சு கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அவங்கள கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், வாரண்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை GoProக்கு வந்து 2 வருஷம் தான் வாரண்டி, அதுவும் தெரிலங்க. சரி இதெல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கு அனுப்பிச்சி விட்டேன். சூப்பராக ஆனால் பக்காவான ஒரு கஸ்டமர் கேருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு GoPro வந்துருச்சு. அந்த GoPro வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் கூட பண்ணலாங்க, அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த பாக்ஸை தான் ஒரு அன்பாக்சிங் மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா GoPro ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலேருந்து ஒரு நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பரை, லக்ஸரி பர்சன் ஃபில்னு சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் GoPro வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 12 மாதமாக இப்போ வரதில் பார்த்திங்கன்னா 24 மந்த்து அந்த வாரண்டி பீரியடுக்குள்ளே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஸரி பர்சன் ஃபில்டர் இருக்குங்களா, இந்தியாவில் நிறைய எலக்ட்ரானிக் அந்த இதெல்லாம் இருக்குங்களா, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்களா, அதுக்கு நிறையா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆத்தரைஸ் டீலர்னு நினைக்கிறேன். ஸோ அதை டிஸ்பிளேல போகிறோம் பாருங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டைசன் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா GoPro. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் சர்வீஸுங்க, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தேன். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் வந்து நான் என் ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணி, ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட் நீங்கள் சென்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 2 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்துருச்சு. பட் நம்ம இருக்க ஏரியா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ரிமோட் ஏரியா. ஸோ நெட்வொர்க்கில். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டவுனுக்கு போயிருக்கும் போது தான் எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு 3 நாள் ஆச்சு அப்படின்னாங்க. பார்த்துக்கங்க எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க. சான்ஸே கிடையாது. லக்ஸரி பர்சன் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்த GoPro. சான்ஸே கிடையாது. ஃபேபுலஸ் சர்வீஸ். ஸோ எக்ஸலண்ட்டு. ஸோ சொல்கிற வார்த்தையே கிடையாது, அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் GoPro ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து யாரையுமே காண்டாக்ட் பண்ண வேணாம், டிஸ்பிளே தரேன் பாருங்கள், லக்ஸரி பர்சன் ஃபீல்டு, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட GoPro வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி புதுசு போல கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா வாரண்டி பீரியட் இது மட்டும் கிடையாது, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபிசிக்கல் டேமேஜ் கவர் ஆகாது. கீழே போட்டு உடச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த மூலிமா ஆன் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக ஒரு GoPro இருக்குது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு என்னாச்சும் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூ வந்தால் கண்டிப்பாக தண்ணியிலலாம் போட்டு உங்களுக்கு என்னாச்சும் ப்ராப்ளம் வச்சா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் கவர் ஆகாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைனலாக நம்மளோட GoPro வந்துருச்சு, நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு GoPro வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ நிறைய பேரோட கனவுன்னு சொல்லலாம். GoPro அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கனவு. நான் ரீசெண்டாக புனே போயிருந்தேன். இந்த GoPro பார்த்துட்டு பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யாருன்னே தெரியாது. ஜஸ்ட்டு வந்து அந்த GoPro வச்சுருந்தாவே யூடியூப் சேனலுக்கு 100% யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னையும் வீடியோவில் போடுன்னு சொன்னாங்க. ஸோ GoPro வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து GoProக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லவ் பண்ணேன். ஸோ சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட GoProக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப கிரேட் ஜாப்ங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா GoPro இல்லைனா வ்ளாகிங்க்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா. ஸோ 18 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அது ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து செகண்ட் டைமாக அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நான் வாங்கும்போது ரேட் பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34,000 நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 24,750. பட் கோப்ரோ ஹீரோ எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேமரா. ஸோ வந்திருக்கேன் பாக்ஸு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேங்க. ஃபுல் மங்கி. ஸோ மங்கி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். எனக்கு முன்னாடியே அது வந்து அன்பாக்சிங் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து எல்லாம் தூக்கிட்டே போயிருக்கோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸோ நம்ம அட்ரஸ்லாம் போட்டு பக்காவாக லக்ஸரி பர்சனிஃபைட் LLP உங்களுக்கு அந்த அட்ரஸும் கொடுக்குறேங்க. சரிங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸும் கொடுக்குறேன். ஸோ டெல்லியில் இருக்குங்க. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட்டில் சூப்பராக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே எடுக்கல. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, ₹1 கூட செலவு இல்லைங்க. ₹1 கூட எனக்கு செலவே ஆகலை. இந்த கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ₹1 கூட எனக்கு செலவாகலை. இது வாரண்டி, அவங்க லக்ஸரி பர்சன் அவங்களோட இதுங்க, பில் காப்பி நினைக்கிறேன். எஸ், பாக்ஸ் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு. இதுக்குள்ள ஒரு பாக்ஸு, மழை வர வருதுங்க. எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு வந்து கரெக்டாக விழுந்தில்ல, 22 நினைக்கிறேன். ஸோ எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க, ரீசெண்டாக மழை வரும்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஊரில் வந்து பயங்கர மழை பொழந்துக்கிட்டு இருக்கு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. கோப்ரோ ஹீரோ 9 எப்படி போச்சோ அப்படியே வந்துருச்சுங்க. கைஸ் இங்கே தான் போட்டிருக்கான் பாருங்க, 1 year இன்டர்நேஷ்னல், 1 year இந்தியன் எக்ஸ்டெண்ட் வாரண்டி. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் இப்போ தான் கைஸ் புரியுது. என்னன்னா நம்ம வந்து அமெரிக்காவில் தான் கால் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த கஸ்டமர் கேருக்கு. கைஸ் அப்படியே பார்த்தே நியூ ஒன்று கோப்ரோ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கோப்ரோ வாங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சோ அதே சேம் இப்பயே இருக்குங்க. புது பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்ரி கோப்ரோ ஹீரோ 9 நியூங்க, புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2-3 இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ கோப்ரோவில் என்ன கொடுப்பாங்க, எல்லாமே புதுசாக வாங்கினா என்ன பேட்ரிங்க, அது போக மவுண்டு, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மவுண்டு. ஸோ கைஸ் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கோப்ரோ ஹீரோ 9 புதுசு, அதாவது வாரண்டி கிளைம் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ் சொல்லாங்க. எப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மெயின் வந்து நம்ம நிறையா பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா வாரண்டி கேட்போம். ஸோ இது பக்காவாக பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் யூஸ் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரண்டி கிளைம் பண்ணி புதுசுன்னு தராங்கன்னா பார்த்துக்கோங்க. கோப்ரோ எவ்வளோ சூப்பரான சர்வீஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கோப்ரோ அண்ட் லக்ஸரி பர்சனிஃபைட். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பார்க்குறது இந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் வந்து லக்ஸரி பர்சனிஃபைட் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆத்தரைஸாக எனக்கு கரெக்டாக தெரிலங்க. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் உங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு கோப்ரோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து லக்ஸரி பர்சன் சொல்லணும். அது இல்லாமல் அவங்களோட கஸ்டமர் கேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கஸ்டமர் கேர்னு சொல்லுவாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா கைட் பண்ணி எல்லாம் பக்காவாக ரொம்ப காமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் லக்ஸரி பர்சன் ஃபீல். சூப்பரான சர்வீஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்பி வாங்கலாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானே, அதாவது பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நிறைய விஷயங்கள் பார்ப்பேன், பட் சான்ஸே கிடையாதுங்க, ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ இதில் தான் இப்போ தான் புரியுது எனக்கு. 1 year தான் இன்டர்நேஷ்னல், 1 year பற்றி இந்தியன் வாரண்டி. ஓகே ஃபைனலாக வந்து கோப்ரோ. ஸோ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோப்ரோ நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து போடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கவர் தாங்க, சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், கண்டிப்பாக அந்த ஒரு நம்பர் நீங்கள் வந்து உங்களுக்கு கோப்ரோ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருமே கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். டிஸ்பிளேலும் பார்த்திங்கன்னா நம்பர் போட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வந்து உங்கள் கோப்ரோ ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரீசெண்டாக நம்மளோட புனே சீரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே டாடா, பை பை.